சமந்தாவும் விஜய் தேவர்கொண்டாவும் காதலிப்பதாக கிசுகிசுக்கப்பட்ட நிலையில் தற்போது ராஷ்மிகா மந்தனாவுடன் அவர் லிவிங் டுகெதரில் உள்ளதாக தகவல் தீயாக இணையத்தில் பரவியதை அடுத்து அடுத்தடுத்து போலியான தகவல்கள் பரவி வந்தது. இந்நிலையில் டோலிவுட் நடிகர் விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா திருமணம் குறித்த தெளிவு ஏற்பட்டுள்ளது. பிப்ரவரியில் விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா திருமணம் நடக்க உள்ளதாக பரவி வரும் வதந்திகளுக்கு விஜய் தேவர்கொண்டா குழு சமீபத்தில் பதிலளித்துள்ளது. இதில் எந்த உண்மையும் இல்லை என்றும் சமூக வலைதளங்களில் வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதன் மூலம் அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் திரையுலகில் நட்சத்திர ஜோடிகளாக வலம் வந்த சமந்தா நாக சைதன்யா கடந்த 2017ஆம் ஆண்டு காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். எல்லாம் நல்லபடி சென்று கொண்டிருக்க தங்களது 4வது திருமண நாளுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக அக்டோபர் 2ஆம் தேதி விவாகரத்து செய்வதாக இருவரும் தனித்தனியே அறிவித்து ரசிகர்களை பேரதிர்ச்சியில் மூழ்கடித்தனர். இந்நிலையில் நடிகை சமந்தாவின் முன்னாள் கணவரும் நடிகருமான நாக சைதன்யாவுடன் பிரபல நடிகை சோஃபிதா துலிபாலா ரகசிய காதலில் இருப்பதாக உலா வரும் செய்திகளுக்கு தற்போது தெளிவான விளக்கம் கிடைத்துள்ளது. ஒரு அளவுக்கு மேல் நெட்டிசன்கள் எல்லை மீறி கமெண்ட் செய்து வருவதால் இது குறித்து நடிகை சோஃபிதா ஒரு பேட்டியில் பதிலடி கொடுத்துள்ளார். உண்மை என்னவென்று தெரியாமல் பேசுபவர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. நான் எந்த தவறும் செய்யாத போது அதை பற்றி விளக்கத்தை நான் ஏன் கொடுக்க வேண்டும் என கடும் கோபமாக பதிலளித்துள்ளார்.